அவனோட வண்டிக்கும் எனக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சத்த வேற நிற்கவே இல்லை ப்ரோ. கொஞ்சம் வரீங்களா? பிராங்க்னா பிராங்க் என்ன விஷயம் பிராங்க் பண்ணுவாங்கடா? டிகே ஸ்குவாட் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டை வந்து ஆக்சிடெண்ட் பிராங்க் பண்ண போகிறோம். அவனோட பைக்கை வந்து நான் வந்து வாங்கின்னு வந்துட்டேன். எனக்கு ஒர்க் இருக்குது, அதனால கொஞ்சம் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனோட பைக்கை வந்து வாங்கின்னு வந்துட்டேன். நம்மளுடைய மீன்குட்டி வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. அவனோட வண்டிக்கும் எனக்கும் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், அவங்க வீட்டில் இருக்கான். நான் 2 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். எங்கே இருக்குன்னா நான் காட்டில் தாங்க இருக்கோம். அந்தானே காமியா? நான் வந்து இப்போ வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவன் போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். நம்ம வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனோட ரியாக்ஷன், அவன் என்ன பேசுகிறான் அதெல்லாம் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்து அவன் வரானா இல்லையா, என்ன சொல்கிறான் அப்படின்லாம் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? அவனோட ரியாக்ஷன் வந்து பார்க்கணும். அவனுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து கால் பண்ணுவோம். ப்ரோ காலை காமிங்க, வாங்க ப்ரோ. ப்ரோ எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸ் முடிச்சுட்டு தான் வந்துன்னு இருக்கியா? எங்கே? ஏரியா நேரம் பசங்க போகலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் ப்ரோ. ப்ரோ ஹலோ ப்ரோ. அதான் நான் வந்தேன்ல, வண்டி உங்ககிட்ட வாங்கிட்டு வந்தேன்ல. ஆமாம். சின்ன ஒரு அடி ஆயிடுச்சு ப்ரோ. சின்ன அடி ஆயிடுச்சா? என்ன அடி ப்ரோ? கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடெண்ட் தான் ப்ரோ. என்னடா சொல்கிற? இல்லை ப்ரோ, நான் வண்டி வாங்கிட்டு வந்தேன்ல. ஆமாம், நீ வாங்கிட்டு தான் போனேன். இது பஸ்ஸுக்கார குறுக்கா வரவ நான் ஓரம் கட்டின பாரு. அப்போது டயரு இழுத்து விட்டுச்சு ப்ரோ. கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதுதான் ப்ரோ. கொஞ்சம் வரீங்களா? என்ன ஆயிடுச்சு ப்ரோ? நீ பேசுகிற? இல்லை ப்ரோ, லைட்டாக காலில் கொஞ்சம் அடி ஆயிடுச்சு, கையில் கொஞ்சம் லைட்டாக அடி, ரத்தம் வேற நிற்கவே இல்லை ப்ரோ. கொஞ்சம் வரீங்களா? வண்டிக்கு வந்து லைட்டாக உடஞ்சிச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ சின்ன ஒரு அடி தான் ப்ரோ, எதுவும் இல்லை ப்ரோ. கொஞ்சம் வரீங்களா? எதுவும் இல்லை ப்ரோ. ஒன் சைடு டூமு ஃபுல்லாக வாஞ்சிச்சு ப்ரோ. எதுவும் இல்லை. ஆமாம் ப்ரோ, ஃபுல்லாக ஃபுல். இப்போதான்டா ஒரு 4 மாதம் கூட ஆகல இன்னும், அதுக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் இப்போதான்டா உங்களுக்கு ஒரு வண்டி வந்து வச்சுருந்தேன், அதுவும் ஆக்சிடென்ட்டு. அந்த வண்டி சரின்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டி எடுத்தேன். இப்போ எத்தனை நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வண்டி எடுத்து? 4 மாதம் கூட ஆகல இன்னும் ஃபுல்லாக. அதுதான்டா நான் இந்தியா எடுத்துன்னு சொல்லுறதில்ல ப்ரோ. கொஞ்சம் வரீங்களா? கொஞ்சம் அவனுக்கு வேறு ரத்தம் போயிட்டே இருக்கு கூட வந்தவனுக்கு. எங்கே இருக்கு இப்போ? நம்ம ஆலங்காயம் போவோம்ல, அந்த ரோட்டில் இருக்கும் ப்ரோ. உடனே உடனே வரேன். சரி பார்த்து கொஞ்சம் பொறுமையாக வாங்க ப்ரோ. நம்மளோட ஃப்ரெண்டு செம்ம எமோஷனல் ஆகுறான். இப்போ வந்ததான் அவனோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? அவன் கத்துறான் அப்படியே. எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. நான்லாம் ப்ராங்க் பண்ணுவேன்னுட்டு அவனோட ரியாக்ஷன் வந்தோடனே அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. சரிங்களா? 1 minute later. நம்மளோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்ல போகிறான், என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறேன்னு ஒரு பதட்டமாக இருக்குது. ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆகும், இன்னும் வரலை. வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவன் வந்து என்ன சொல்ல போகிறான், எப்படி அவனோட ரியாக்ஷன் அதை பார்த்தே ஆகணும் நான். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவனை வந்த அப்புறம் அவனை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. நம்மளோட ஃப்ரெண்டு வந்துட்டான்.
அதான்டா இது நான் மயத்தடியில பிராங்க் லவுடா டேய் என்ன அவங்க ஆயன் டேய் நான் மயிர் நீ பிராங்க் என்ன பிராங்க் இந்த விஷயத்துல பிராங்க் பண்ணுவாங்கடா சும்மாதானா பிராங்க்டா என்ன பிராங்க் இத எப்படி சொல்றதுன்னு தெரியாது அவனுக்கு என்ன விஷயத்துல பிராங்க் பண்றது சும்மாதானா ப்ரோ நம்ம ஃப்ரெண்ட் டென்ஷன் ஆறவான் மயிர் டேய் வாடா நம்ம பிராங்க்டா வாடா டேய் கப்புனு டேய் அம்மா அமைதியா போடா சும்மா உனக்கே தெரியல சால வரணும் சும்மா பிராங்க்டா டேய் சும்மா பிராங்க் பண்ணி ஏனா பிராங்க் பண்ற ஏன்டா இப்படி பண்ணுற நீ டேய் பிராங்க் பண்றது ஒரு அளவு தான்டா எல்லாமே என்ன பிராங்க் அப்படி உனக்கு மயிர் டேய் ஒண்ணு இல்ல வாடா மச்சான் டேய் பிராங்க் டேய் உனக்கு தெரியல இப்போதான் ரீசன்ட்டா இந்த வண்டி நான் எவ்வளவு வேலை செஞ்சேங்க நான் மெயில் எல்லாம் போனேன் அதெல்லாம் விட்டு வந்துக்கிறேன் ஆபீஸ்ல எத்தனை இருக்கணும் கத்துவான் வந்து அவனை பத்தி சொல்லிட்டாலும் வந்துக்கிறேன்டா சரி ப்ரோ பிராங்க் தான் ப்ரோ பிராங்க்னால ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே சரி ப்ரோ சரி 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 வா கூல் டவுன் வீடியோ வர இருக்கு விட விட வீடியோ தான் ப்ரோ கை சரி வா 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 சரி வா ஏய் இந்த மாதிரி எல்லாம் சரி வரோம் சரி வா ஏய் உனக்கு ஏய் கொஞ்சமாச்சு அறிவாக கொண்டு வந்து வாடா சரிடா வாடா அந்த உடனே எனக்கு இருந்தால் என்னன்னு மட்டும் தான் கேட்டான் வந்த உடனே என்னன்னு மட்டும் தான் கேட்டான் வண்டியை ஓடி வந்து வண்டியை தான் பார்க்கலாம் ஏன்னா பசங்களுக்கு வந்து பைக் வந்து அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் மொத்தமே அவங்களோட வண்டி மேலே தான் இருக்குமே சரிங்களா ஏய் வாடா பிராங்க்டா வாடா இன்ன வெறியத்துக்குடா சரி வா நம்ம சேனலுக்கு ஆய் சொல்லு வா சேனல் நம்ம சேனல்ரா வா ஏய் கப்பனிரா நீ வேற நீ பண்ண சரி வா ஏய் உறடி A few moments later. டிகே ஸ்குவாட் நம்மளோட ஃப்ரெண்டு வந்து எப்படியோ ஒரு வழியா கன்வின்ஸ் ஆயிட்டானு ஆகல கொஞ்சமா ஆயிருக்கான் இனிமே வாழ்க்கையில யாருமே வண்டி தர மாட்டேன் அதை மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க வண்டி உங்களால ப்ரோ எனக்கு வண்டி தரணும் ப்ரோ யா ப்ரோ யாருக்குமே தர மாட்டேன் ப்ரோ சும்மா ஒரு பிராங்க் தான் ப்ரோ இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா பிராங்க் தான் நான் தானே எனக்கு ப்ரோ எனக்கு ஒரு டைம் ஆயிருக்கு ப்ரோ அதனால சரி ப்ரோ டிகே ஸ்குவாட் நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்டு வேற ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான் வேற அதனால இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்